வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாய மகன் 1000 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 37. இன்னைக்கு எங்க வந்திருக்க பார்த்தோம்னா நம்ம முத்துச்செல்வி அம்மாவோட செண்டுமல்லி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த செண்டுமல்லி தோட்டத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அம்மாட்ட கேட்க போறோம். அதுக்கான தீர்வை நம்ம தர போறோம். அம்மா சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனைமா இருக்கு? சாமி, பூ பெருசா வரதில்ல. பூ பெருசா வரதுங்களா? செடியும் நல்லா போட்டா பூரா காஞ்ச மாதிரி இருக்கு. காஞ்ச மாதிரி இருக்குங்களா? ஆமா, அதுக்கு என்ன பண்ணல? அம்மா, அந்த பூ எடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதிகமா எடுக்கிறதுக்கு போரான் இருக்குங்களா, போரான் வந்து நீங்க அதிகமா கீழே கொடுக்கணும். அதே மாதிரி அமினோ ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குங்கம்மா. அந்த ஏக்கருக்கு 1 லிட்டர் அதை கீழே ட்ரென்ச்சிங் கொடுத்தீங்கனாலே நல்ல முறையில் வந்து உங்களுக்கு பூ எடுக்கும். இன்னொன்று வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், இப்போ வந்து வெயில் அதிகமாக அடிச்சிச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்லாம் தாண்டி பூ நல்லா பூக்குங்க. உங்களுக்கு கலர் நல்லா வருங்க. உங்களுக்கு மார்க்கெட்ல நல்லா வந்து ரேட் போகுங்கம்மா. மார்க்கெட்ல ரேட்ல 10 ரூபாய் 5 ரூபாய்க்கு தான் போகுது. 10 ரூபாய் 5 ரூபாய்க்கு தான் போகுது. கூலி 350 ரூபாய். கூலி 350 ரூபாய்ங்களா? சரிங்கம்மா. அது போறதுனால உங்களுக்கு வந்து பெருசா லாபமே கிடைக்குதுங்களா? நஷ்டம் தான் கிடைக்குதுங்களா? அதையும் தாண்டி நீங்க இந்த மல்லி போறீங்களா, எதனால? அப்புறம் விவசாயி எதுக்குமே விலை இல்ல, என்ன பண்றது? மழை வந்து பூரா கரிசல் விழுந்துருச்சு. வேற அத்தனை பூ அறுத்தறுத்து கீழே போட்டுக்கிறோம். சரிங்கம்மா, புரியுதுங்கம்மா. மக்களே, இங்க பாருங்க, ஒரு விவசாயம் பண்றது சாதாரண விஷயமே இல்லை. அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நீங்க இந்த அம்மா சொல்றதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விவசாயம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அறுவடை வரையும் அது ஒரு குழந்தை மாதிரி. ஒரு குழந்தை எப்படி பாத்துக்கணுமோ, குழந்தைக்கு விட எச்சாபம் இதுக்கு விவசாயிக்கு வேலை செய்யலாம். இதே மாதிரி விவசாயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இல்லாம இருந்தா என்ன பண்ண முடியும் உங்களால? விவசாயத்தை நீங்க வந்து அசால்ட்டா சொல்றீங்க. விவசாயம் பண்றவங்க என்ன நல்லா தானே. விவசாயம் பண்றவங்க சொல்றதை பார்த்தா தானே உங்களுக்கே தெரியும் விவசாயம் எப்படி இருக்கு. ஐடி வேலையில இருந்துட்டு நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா விவசாயி படுற கஷ்டத்தை நீங்க இங்க வந்து பார்த்தா தெரியும். ஒரு நாள் நீங்க விவசாயி கூட இருந்தா மட்டும்தான் தெரியும் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதே மாதிரி வீடியோ நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்லுங்கம்மா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விவசாயிகளோட கஷ்டத்தோட இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சு விவசாயிக்காரருக்கு உதவி பண்ணணும். நீங்க விவசாயம்